சிவன் கோவிலில் போகிறவங்க, விளக்கேற்றுறவங்க, சாமி கும்பிட்றவங்க நிறைய விதங்களை பிரித்து பார்க்கலாம். அதாவது வந்து யார் ருத்ராட்சி மாலை போட்டு சிவனுக்கு அடியாராக இருந்தாலும் அவங்கள சிவன் சிவன் எப்படி சித்தர்னு சொல்லிடுறாங்க. சித்தர்கள், சிவன் சித்தர்கள்னு சொல்லிடுறாங்க. அப்படி பிரிக்கக்கூடாது. சிவன் சித்தர்கள் என்பவர்கள் உலக வாழ்க்கையை துறந்து காட்டில் தவம் பண்ணி மருத்துவத்தில் கை சேர்ந்து கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி கடவுள்களே அடையணும், இன்றைக்கி தான் நம்ம இறக்க போகிறோம், இதை செய்ய போகிறோம் தெரிஞ்சுக்கிட்ட ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் சித்தர்கள். அவர்கள் இன்றைக்கி உலக வாழ்க்கையில் இருக்காங்கன்றது கேள்விக்குறி. அடுத்த கேட்டகரியில் வருவோம். சிவன் பித்தன். இப்போ திருவண்ணாமலை மூக்குப்படி பித்தன் இருந்தார் இல்லையா, அவர் சிவனை நினச்சி மட்டும் இருப்பார், உலக வாழ்க்கையிலேருந்து விலகி இருப்பார், யாரும் இப்போ மனிதர்களோடு பேச மாட்டார். அவர் சிவன் பித்தர்கள். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க சிவன் பக்தர்கள், மாலை போட்டுக்கொண்டு சிவ சாதுக்குன்னு சொல்லலாம். அவங்களும் அதே தான், சிவனை நினச்சிருப்பாங்க, சிவனை அடையணும்னு இருப்பாங்க. ஆனால் மருத்துவத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. இந்த 2 கேட்டகரிக்கும் அவங்களும் இருப்பாங்க. அடுத்தது சிவனுடைய அடியார்கள். மாலை போட்டுட்டு 30 நாள், 20 நாள், 12 நாள், 48 நாள் விரதம் இருந்து சிவன் கோயிலில் போய் விளக்கேற்றுறவங்க, நெய் தீபமோ ஏதோ ஒரு விளக்கேற்றுறவங்க சிவன் அடியார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வரவங்க சிவனுடைய பக்தர்கள்னு சொல்லலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? பக்தர்கள். அதுக்கு அடுத்தபடியாக வரவங்க சிவனுக்கு தொண்டு செய்கிறவங்க, கோவிலுக்கு இருக்கிற பூசாரிகள்னு சொல்லலாம். அவங்க அதோட அடுத்த கேட்டகரி. ஏன்னா ஏதோ ஒரு ஊதியத்தை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு அவருக்கு அந்த கோயிலை வச்சு அவர். ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சிவன் சித்தர்கள். சித்தனை பார்த்துட்டேன், சித்தர்களை பார்த்துட்டுன்னு காட்டில் யாரோ ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருந்தா அவரை பார்த்துட்டு நீங்கள் சித்தர்னு சொல்கிறதும், ரோடு வாரத்தில் ஒருத்தர் உத்ராட்சி அம்மா அதிகமாக மாலை போட்டுருந்தா அவர் சித்தர் பார்த்துட்டுன்றதும் உங்கள் அறியாமை தான் வெளிப்படுத்துது. இது வேறு புரிஞ்சுக்கோங்க.